கேரளா ஸ்டைலில் புளிவாலம் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாங்க. இதுக்கு சைட் டிஷ் வந்து கார சட்னி வச்சு சாப்பிட்லாம், இல்லை நான்வெஜ் கூட வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. இப்போ இந்த புளிவாலம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசிவை நல்லா கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா ஊறி இருக்குது, 5 மணி நேரம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம், தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காவை துருவி சேர்த்துக்கலாம், ஒரு கப் அளவுக்கு வடித்து வச்ச சாதம் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஈக்குவலாக எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு முட்டையை சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு வரையும் தான் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த மாவை ஒரு பவுலில் மாற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கினேன். இப்போ கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கினேன், நல்லா கொதிக்கிற எண்ணெயில் இந்த மாதிரி ஊற்றிக்கினாங்க. இந்த மாவை நீங்கள் கரண்டியில் கூட ஊற்றிக்கலாம். பாருங்கள், வெந்த உடனே 2 பக்கமாக திருப்பி போட்டு ஒரு கோல்டன் கலர் வந்த உடனே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த புளிவாலம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டி அல்டிமேட்டாக இருந்ததுங்க.